இந்த மாதிரி நான் கவர் பிக்ஸை நான் எப்படி என் வீடியோஸ்க்கு ரெடி பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஹே கைஸ், திஸ் இஸ் எபிசோட் 4 ஆஃப் நான் எப்படி என் கான்டென்ட்டை மேக் பண்ணுறேன். அண்ட் இந்த எபிசோடில் இந்த மாதிரி நான் கவர் பிக்ஸை நான் எப்படி கேன்வா யூஸ் பண்ணி எடிட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் திங், நான் ஏன் என்னோட வீடியோட கவர் பிக்ஸ்க்கு ஒரு எஃபர்ட்ஸ் போகிறேன்னா, இஃப் இன் கேஸ் நம்ம பேஜ் யாராச்சும் விசிட் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுறாங்கன்னா அந்த கவர் பிக்ஸே உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துடணும். 50% அந்த வீடியோவில் என்ன இருக்குது, இந்த வீடியோவில் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை உங்களுக்கு கொடுத்துடணும். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேன்வா யூஸ் பண்ணி தான் என்னோட கவர் பிக்ஸ்லாம் எடிட் பண்ணிருக்கேன். ஆப்வியஸாக பெய்ட் வெர்ஷன், பிகாஸ் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கேன்வாவில் பெய்ட் வெர்ஷன் தேவை. பட் இந்த வீடியோவில் ஃப்ரீ சோர்ஸை வச்சு எப்படி இந்த மாதிரி கவர் பிக்ஸ் எடிட் பண்ணுறோம்னு நான் சொல்கிறேன். எந்த இமேஜை கவர் பிக்காக செட் பண்ண போகிறோம்னு டிசைட் பண்ணிவிட்டு கேன்வா ஓப்பன் பண்ணி அதில் சோஷியல் மீடியா ஆப்ஷன், அதில் பிளாங்க் டிசைன் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இன்ஸ்டாகிராம் ரீல், தென் ஒரு டிசைன் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் அப்லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோட்டோஸை அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் டிசைனில் அந்த ஃபோட்டோ இம்போர்ட் ஆகிடும். தென் உங்கள் இமேஜை உங்கள் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கேல் பண்ணி அதை டூப்ளிகேட் பண்ணதுக்கப்புறம் ரிமூவ் பேக்ரவுண்ட் ஆப்ஷன். ஸோ பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிடும். கேன்வா பெய்ட்னா இந்த ஆப்ஷன். ஃப்ரீ சோர்ஸில் நான் ஃபர்ஸ்ட் ஐஃபோன் யூசர்ஸ் ஆர் இந்த ஆப்ஷன் இருக்கிற ஃபோனில் நார்மலாக ஃபோட்டோஸில் போய் சப்ஜெக்டை லாங் ப்ரெஸ் பண்ணால் சப்ஜெக்ட் கட் ஆகிடும். நெக்ஸ்ட் அதை காப்பி பண்ணி கேன்வாவில் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் காப்பி பண்ண இமேஜ் வந்துடும். அதுவும் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி. நெக்ஸ்ட் இந்த ஆப்ஷன் இல்லைனா கூகுள்லேயோ இல்லை க்ரோம்லேயோ போய் ஃப்ரீ பேக்ரவுண்ட் ரிமூவர்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஆட்டோ ரிமூவ்னு ஒரு வெப்சைட் இருக்கும். அதில் உங்கள் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிங்கன்னா அதுவே பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி தரும். தென் அதை கேலரிலையோ இல்லை ஃபைல்ஸ்லையோ பிஎன்ஜியாக சேவ் பண்ணி கேன்வாவில் போய் நீங்கள் சேவ் பண்ண ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுங்க. ஸோ இப்போ ஈஸியாக உங்களால் கேன்வாவில் இந்த டிசைனை யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பேக்ரவுண்டுக்கும் சப்ஜெக்ட்டுக்கும் நடுவில் யூஸ்வலாக நான் ஒரு கலர் ஷேப் லேயர் வைப்பேன். பிகாஸ் டெக்ஸ்ட் ஆட் பண்ணும்போது டெக்ஸ்ட் வந்து இன்னும் கிளியராக இருக்கிறதுக்காக. தென் அந்த லேயரை கரெக்டாக பொசிஷன் செட் பண்ணி ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிக்கலாம். இது நான் என்னோட எல்லா வீடியோலையும் பண்ணுற ப்ராசஸ். பட் இந்த பர்டிகுலர் சீரீஸ்க்கு நான் வேற ஒரு பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ். உங்களுக்கு எந்த டெக்ஸ்ட் வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி அந்த வீடியோட இன்ஃபர்மேஷனை ஒரு ஹைலைட் டெக்ஸ்ட்டாக ஆட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ஃபாண்ட்ஸ் கலர்லாம் சூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பொசிஷன் பண்ணி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம கவர் பிக் டிசைனை ரொம்ப பிளைனாக விடாமல் கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் ஆட் பண்ணலாம், எலமெண்ட்ஸ் மாதிரி. ஸோ இப்போ இந்த வீடியோவோட கவர் பிக் ஏற்ற மாதிரி என்னோட மற்ற கவர் பிக்ஸ்லாம் ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம ரொம்ப டூ மச்சாவும் எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணக்கூடாது. இந்த ஸ்டெப் ஆப்ஷனல் தான், பட் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஷேடோஸ், பிகாஸ் ஒரு டெப்த் கிரியேட் பண்ணணும், பார்க்க நல்லாயிருக்கும். அண்ட் ஃபைனலாக ஓவர்லே, லைக் ஒரு டெக்ஸ்சர் மாதிரி. தென் உங்கள் டிசைனை சேவ் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரு ரீடச் கேலரியில். அவ்வளோதான் கைஸ். சம்டைம்ஸ் உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வேணும்னா நீங்கள் பின்ட்ரெஸ்ட்டில் போய் டிசைனை இன்ஸ்பயர் பண்ணி கூட உங்கள் டிசைனை பண்ணலாம். அப்படி தான் நான் இந்த டிசைனையும் பண்ணேன். அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் எபிசோடில் ஒரு வீடியோவை எப்படி ஏஸ்தட்டிக்காக மாற்றுறதுனும் அண்ட் நான் யூஸ் பண்ணுற சில எலமெண்ட், சவுண்ட் எஃபெக்ட்ஸ், டெக்ஸ்ட் எஃபெக்ட் எல்லாம் ஒரு டிரைவ் லிங்க்ல ரெடி பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். அண்ட் நிறைய பேர் எபிசோட் 3ல நான் டாவின்சியில் பண்ண ட்ராக்கிங்கையும் பேக்ரவுண்ட் டெக்ஸ்ட் பிளேஸ்மெண்ட்டையும் கேப்கட்டில் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டுருந்தீங்க. அதையும் நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் சொல்கிறேன். ஸோ ஃபாலோ பண்ணாதவங்களாம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பை கைஸ்.